எல்லாருக்கும் அன்பு இன்னைக்கு பார்க்க டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து ஏர்டெல் நிறுவனம் வந்து அடுத்த அதிரடியான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து 1000 GB பிரத்யேகமா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது கூட பாத்தீங்கன்னா இன்னும் வந்து சுவாரஸ்யமான இன்னைக்கு டெக்னிக்ஸ்ல நிறைய செய்திகள் இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு டெக்னிக்ஸ்ல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. நேற்று வந்து ஏர்டெல் நிறுவனம் வந்து ஒரு அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இத்தனை நாளா வந்து யாரெல்லாம் பிராட்பேண்ட் யூஸ் பண்ணீங்களோ இனிமே வந்து புதுசா யாரெல்லாம் பிராட்பேண்ட் வந்து கனெக்ஷன் வந்து ஏர்டெல் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். என்ன மாதிரி ஆஃபர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ஏர்டெல் பிராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து 5 வேரியண்டான நெட் இருக்கு. 899 ரூபாய்க்கு இருக்கு, 1099 ரூபாய்க்கு இருக்கு, 1299 ரூபாய்க்கு இருக்கு, 1499 ரூபாய்க்கு, 1799 ரூபாய் இருக்கு. இந்த ஸ்டார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இல்ல 899 ரூபாய் டாரிஃப் வழக்கமா நீங்க புதுசா ரீசார்ஜ் பண்ண போறீங்கன்னா மாசம் ரெண்டல் கட்டுறீங்கன்னா 899 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் வந்து டெலிஃபோன் லைன் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அது கூட வந்து அன்லிமிட்டட் நெட்னா அன்லிமிட்டட் நெட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 60 GB வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து 16 MB வரும். அதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட் ஆஃப் ஸ்பீட் வந்து 1 MB வரும். ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 60 GB கொடுப்பாங்க. அது கூட வந்து ஒரு வருடத்துக்கு வந்து உங்களுக்கு 750 GB வந்து இன்னும் கொஞ்சம் இலவசமா தராங்க. 750 GB இலவசமா தராங்க. அந்த 750 GB இந்த வருஷத்து வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இன்க்ளூடிங் எப்படின்னா வந்து மாசம் நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி 750 GB கொடுத்துருவாங்க. அது கூட என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 GB அந்த மந்த்லி இருக்கும்போது இது ஒரு எக்ஸ்ட்ரா. அடுத்த ஆஃபர் டாரிஃப்ல பாத்தீங்கன்னா 1099 ஆஃபர்ல வந்து 90 GB கிடைக்கும். அது வந்து 40 MB ஸ்பீடு. அது மட்டும் இல்லாம அதுல வந்து 1000 GB உங்களுக்கு ஃப்ரீ தராங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரீசார்ஜ் பண்ற 899 ரூபாய் பிளான்ல வந்து 60 GB கிடைக்கிறதோட சேர்த்து உங்களுக்கு வந்து 750 GB எக்ஸ்ட்ரா ஃப்ரீ தராங்க ஒரு வருஷத்துக்கு. ரெண்டாவது ஆஃபர் பாத்தீங்கன்னா வந்து 1099 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 90 GB வந்து ரெகுலரா கிடைக்கிறது. அது வந்து 40 MB ஸ்பீட்ல ஓடும். ஆனா இதுல ஃப்ரீயா கொடுக்குற என்ன போனஸ் பாத்தீங்கன்னா 1000 GB உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தராங்க. டோட்டலா முற்றிலுமா இலவசமா தராங்க. அடுத்த பிளான் பாத்தீங்கன்னா 1299 ரூபாய் பாத்தீங்கன்னா 125 GB ரெகுலரா கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 100 MB ஸ்பீடு ஓடும். நம்ம வழக்கமா வந்து 125 ஸ்பீடு முடிஞ்ச அப்புறம் 1 MB ஸ்பீட்ல வர வேகம் வந்து அது குறையாது. ஏன்னா வந்து நம்ம பிரத்தியமா 1000 GB ஃப்ரீயா தராங்க. எப்படின்னா வந்து என்னதுக்கு இது ஃப்ரீ தராங்க அப்படின்னா 899 ரூபாய்க்கு வந்து 750 GB ஃப்ரீயா தராங்க மந்த்லி பிளானுக்கு. அது 1099க்கு வந்து 1000 GB ஃப்ரீயா தராங்க. 1299க்கு 1000 GB ஃப்ரீ தான். அது போற மொத்த எல்லா பிளானுக்கு 1000 GB ஃப்ரீயா இருக்கு. இந்த 1000 GB வந்து ஒரு வருஷம் வேலிடிட்டி. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார வந்து நீங்க மந்த்லி யூஸ் பண்ணுமா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிரத்யேகமா எந்த யோசனையால இந்த ஏர்டெல் நிறுவனம் வந்து இந்த ஆஃபர் வந்து அங்கீகரிச்சு பாத்தீங்கன்னா ஜியோட நிறுவனம் வந்து ஃபைபர் ஆப்டிகல் நெட் வந்து 8 நகரத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஜியோ ஃபைபர் ஆப்டிகல் நெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லி ஒரு போன வாரம் ஒரு டெக்னிக்ஸ்ல போட்டோம். அந்த டெக்னிக்ஸ் யாராவது வந்து மேல ஒரு ஐக்கன் பட்டன் கொடுங்க, அந்த டெக்னிக்ஸ் பாருங்க. இப்போ வந்து பிரத்யேகமா இதை வந்து எப்படின்னா முறியடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளான்ல தான் வந்து ஏர்டெல் நிறுவனம் வந்து தெளிவான இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான். என்னை பொறுத்தவரைக்கும் பிராட்பேண்ட் யூசருக்கு ஒரு நல்ல ஆஃபர். ஏன்னா இதை வந்து தக்க வச்சுக்க ரொம்ப நல்ல இந்த ஆஃபர் வந்து பிரத்யேகமா நேற்று வந்து என்சிஆர் டெல்லியில ஸ்டார்ட் பண்ணாங்க. கூடிய விரைவில் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இந்த ஆஃபர் ஸ்ப்ரெட் ஆயிடும். அதனால வருத்தப்பட இப்போதைக்கு தற்செயலா வந்து என்சிஆர் டெல்லியில மட்டும்தான். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த வந்து யாரெல்லாம் முன்னாடியே வந்து ஏர்டெல் நெட் வச்சிருந்து பே பண்றவங்களும் இந்த ஆஃபர் எலிஜிபிள் இல்ல. புதுசா கனெக்ஷன் வாங்குறவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் எலிஜிபிள். டெல்லியில மட்டும் தான் இப்போ லான்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா கனெக்ஷன் வாங்குறவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் எலிஜிபிள். கூடிய மாதத்துக்குள்ள இந்த மாதத்துக்குள்ள எல்லா சிட்டிக்கு வந்து வர ஆரம்பிச்சு நம்ம தமிழ்நாட்டிலையும் யூஸ் பண்ணலாம். இந்த மெசேஜ் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு டெல்லியில இருக்கிற நண்பர்களுக்கு வந்து இந்த மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி இந்த ஏர்டெல் கொடுத்திருக்க இந்த ஆஃபர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஐடியா நிறுவனம் வந்து இப்போ புதுசா வந்து இன்னும் 2 நகரத்துல வந்து அவங்களோட 4G நெட்வொர்க் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்காலும் அதுக்கப்புறம் அஸ்ஸாம்லயும் வந்து அவங்களோட 4G டவர் வந்து அங்க வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப ஐடியா வந்து இந்தியாவில வந்து அடுத்த பிக்கஸ்டான நெட்வொர்க்கு. அவங்க வந்து ஒவ்வொரு நகரத்தையும் போய் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டஸ்டா வந்துட்டு இருக்காங்க. ஐடியா இன்னொரு ரிக்வஸ்ட் நான் போன தடவை சொன்ன மாதிரி இந்த தடவை வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க. உங்க நகரத்துல வந்து ஐடியா சிக்னல் வரலன்னா தயவு செஞ்சு வந்து நீங்க வந்து உடனே கால் சென்டருக்கு இஷ்யூ பண்ணி அது ஒரு கம்ப்ளைண்டா சொன்னாதான் வந்து உங்க நகரத்துல வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா எங்கிட்டே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐடியா வேஸ்ட், ஐடியா குப்பன்னு சொல்றாங்க. ஆனா ஐடியாவே வந்து எல்லாமே சொல்லும் போது நீங்க வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம தான் காசு போட்டு பேசணும். அதுக்கேற்ற டவர் கிடைக்கல போது நம்ம வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதுல எதுவுமே தவறு இல்லை. அதனால நீங்க வந்து உங்க ஏரியால டவர் கிடைக்கலன்னா
அதுக்கு உடனே நீங்க கால் சென்டர்ல ஃபோன் பண்ணி அதை நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற டெக்னிக்கல் ஃபீல்டு வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஃபியூச்சர்ல வந்து முடிவு பண்ணி உங்க ஏரியா டவர் ஒரு மாதிரி ஏற்படுத்துவாங்க. அடுத்த டெக் நியூஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து ஏர்டெலோட இன்னொரு ஒன் ஆஃப் த பார்ட்டான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏர்டெல் நிறுவனம் வந்து இன்னும் ஒரு மாசத்துக்குள்ளார வந்து ஜியோல வந்த மாதிரி தந்தனாதன் ஆஃபர் மாதிரி ஒரு பெரிய ஆஃபர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நேத்தியுள்ள சொல்லப்போனா அறிக்கையிலே வந்து பிரஸ் ரிலீஸ்லேயே சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆஃபர் ஏது ஆஃபர் சொல்லி ஒண்ணுமே சொல்லலை. ஏன் அது சொல்லலைன்னா வந்து ஜியோவோட இந்த ஆஃபர் வந்து 2018 வரைக்கும் இந்த வந்திருக்க தந்தானாதன் ஆஃபரும் சரி எந்த ஆஃபரும் இந்த 2018 வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு டெலிகம்யூனிகேஷனுக்கு. அதனால ஏர்டெல் நிறுவனம் வந்து இந்த இதை தெளிவா இருக்கிறாங்க. இந்த மாதத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு ஆஃபர் வந்து தந்தானாதன் அளவுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போறாங்க. அந்த ஆஃபரால வந்து அவங்க சொல்றாங்க எங்களுக்கு நாங்க இழந்த சப்ஸ்கிரைபர் மற்றும் புது சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஏர்டெல் வந்து திரும்பி இணைவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன கருத்து நினைக்கிறீங்க? ஏர்டெலோட புதுசா ஒரு ஆஃபர் வந்தா நீங்க வந்து அதுக்கு ஆதரிப்பீங்களா? ஏர்டெலோட ஆஃபர் எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக் நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆக்சுவலி தெரியும் ஒய்யூன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோன் இருந்துச்சு. ஒய்யோட ஃபோன் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சைனீஸ் பிராண்ட் கம்பெனி. அந்த பிராண்ட் கம்பெனி வந்து மைக்ரோமேக்ஸ் கம்பெனி தான் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்தியா கொண்டு வந்துச்சு. அந்த பிராண்டோட ஒரு புதுசான ஒரு ஸ்மார்ட் போன் வந்து இந்தியாவுக்கு லான்ச் ஆக போகுது. என்ன ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா வந்து ஒய்யூ யூரிகா பிளாக் எடிஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. பிரதி வந்து ஜூன் 1 தான் இந்த போன் லான்ச் ஆக போகுது. இந்த ஒய்யூட போனை பத்தி சொல்ல போனா வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு வந்து நிறைய ஆஃப்லைன் மார்க்கெட்ல நல்ல வித்த போன். ஏன்னா வந்து அவங்க போன் வந்து ஸ்னாப் டிராகன் ப்ராசஸ்ல வருது. கேமரா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா மைக்ரோமேக்ஸ் அளவுக்கு இல்லாமனாலும் ஓரளவுக்கு மாடி சொல்லப்போனா அந்த பாடி அந்த ஸ்பெசிபிகேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு. லாஸ்டா வந்து அவங்க இந்தியா மார்க்கெட்ல கால் வச்சதுல இருந்து இது வரைக்கும் டோட்டலா 9 ஹேண்ட் செட் தான் வெளியாக்கிறாங்க. கடைசியா கூட ஒரு மாடல் வந்துச்சு. அது கூட 6999 சொல்லிட்டு ஒரு மாடல் வந்துச்சு. அப்புறம் 12,000. ஏன்னா அது வந்து போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சைலண்டா இருந்து இந்த மாசம் ஜூன் 1 தான் வந்து இந்த போன் வரப்போகுது. இந்த போன் வந்துச்சுன்னா நீங்க வாங்க மாட்டீங்க. இல்ல ஒய்யோட போன் நீங்க முன்னாடி வச்சிருந்தீங்களா? ஒய்யோட போன் வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒய்யோட போன் வந்து நீங்க எப்படி என்ன கண்ணோட பாக்குறீங்க சொல்லிட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கொடுங்க கீழே. அது மட்டும் இல்லாம இன்னைக்குள்ள டெக் நியூஸ் வந்து சொல்ல போனா டோட்டலி 4 நாள் டெக் நியூஸ் தான். அவ்வளவு பெரிய சாகசியம் இல்லாம தான் இன்னைக்குள்ள டெக் நியூஸ்ல வந்து எனக்கு பிடிச்ச சாகசியமான விஷயங்கள் சொல்ல போனா இந்த ஏர்டெலோட பிராட்பேண்ட் நெட் தான். ஏன்னா வந்து இந்த தடவை வந்து 1000 GB அவங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு அவங்க எப்படி இவ்வளவு தைரியமா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அதனால வந்து உங்களோட கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி பதிவு பண்ணுங்க. மேலும் இன்னைக்குள்ள டெக் நியூஸ்ல வந்து உங்களுக்கு எது டெக் நியூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு வந்து யாரெல்லாம் நேற்று லைவ் செஷன் பார்க்கல வந்து கண்டிப்பா போய் லைவ் செஷன் பாருங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னா வந்து 6 hour லைவுக்கு எல்லாமே நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி கரெக்டா இருந்தோம். கரெக்டா 3 மணி நேரம் 25 நிமிஷத்துல எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் வந்து நான் டிஸ்டர்ப் ஆனது. அதுக்கு நான் வெளியில கிளம்பி போயிட்டேன். அந்த வெளியில போய் கிளம்பி போனதால வந்து என்னால வந்து அந்த லைவ் செஷன் பண்ண முடியாது. ஆனா நேத்து பண்ண லைவ் செஷன் வந்து நார்மலான லைவ் செஷன் தான். அதுலயும் வியூவர்ஸ் தான். ஆனா இந்த நேத்து பண்ணக்கூடிய அந்த 6 hours லைவ் செஷனை நெக்ஸ்ட் வீக் ஒரு நாள்ல பண்ணி அதை அச்சீவ்மெண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏத்திட்டு போயிடலாம். மேற்கொண்டு வந்து இந்த சேனல் யாரெல்லாம் புதுசா பாக்குறீங்களோ கீழே போய் டிஸ்கிரிப்ஷன்ல போய் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. மேற்கொண்டு வந்து ஒரே ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உறவினருக்கு வந்து உடனடியாக ஷேர் பண்ணுங்க. அதே மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, கூகுள் பிளஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துட்டே இருக்கு. மண்டி சைனிங் ஆஃப் மஹமத். பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.